Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கல்லேரிப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை உள்ளிட்ட போதிய கட்டமைப்பு வசதிகள் செய்து தரக்கோரி முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரனிடம் பள்ளி ஆசிரியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கல்லேரிப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சீமை ஓடு கட்டடம் சிதிலமடைந்துள்ளதால் அருகில் உள்ள ஒரே அறை கொண்ட வகுப்பில் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் போதிய வகுப்பறை, கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வேறு பள்ளியில் சேர்த்துள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே மின்சார பழுதை சரி செய்ய உதவி புரிந்தவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். ராமபுரம் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதினை சரி செய்யும் பணியில் ஈடுபட வேண்டிய மின்வாரிய ஊழியர் தேவன்பு அப்பகுதியைச் சேர்ந்த ரகுபதி என்பவரை மின்மாற்றியின் மீது ஏறச் சொல்லியுள்ளார். அப்போது மின்சாரம் பாய்ந்து ரகுபதி பரிதாபமாக இறந்தார். இது தொடர்பாக மின்வாரிய ஊழியர்கள் இருவர் சிக்கினர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அவரது சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டனர். இதை அறிந்த பொதுமக்கள் மின்வாரியத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நிர்வாக திறமையின்மையாலேயே இத்தகைய அவலங்கள் நேர்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு ஊராட்சி நூலகம் அருகேயுள்ள குளத்தில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. லத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காவத்தம்மன் கோவில் அம்மன் சிலைக்கு அபிஷேக செய்ய பயன்படுத்தப்படும் பழமை வாய்ந்த குளத்தில் ஆகாய தாமரை படர்ந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆகாய தாமரையை அகற்ற வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் பாய்ந்து மாணவர் உயிரிழந்தது தொடர்பாக ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த சக்தி சோமையா கணினியை இயக்குவதற்காக பிளக்கை மாட்டினார். அப்போது மின்சாரம் பாய்ந்து சக்தி சோமையா பரிதாபமாக இறந்தார். தொடர்ந்து மாணவரின் உயிரிழப்புக்கு காரணமான ஆசிரியர்களின் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை அறிந்த பொதுமக்கள் ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக்கினால் பள்ளிக்கல்வித்துறை எப்படி முறையாக செயல்படும் என குற்றம் சாட்டுகின்றனர். கைது